ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்ம. ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம மெகா சர்வீசஸ் கோட்டு போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அதோட நம்ம கேம் பிளே எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எந்த பற்றின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிரிப்பை பற்றிதான். ஸோ என்கிட்ட வந்து இந்த கிரிப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து நிறைய டைப் ஆஃப் கிரிப் இருக்குது. ஸோ அந்த கிரிப்பெல்லாம் போடுற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட கிரிப்பை பற்றி தான் இருக்கும். என்கிட்ட வந்து கரெக்டாக 8 டைப் ஆஃப் கிரிப் இருக்குது. அந்த கிரிப்பெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இல்லை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பெல்லுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து ஃபோர்ஸ் கிரிப். ஸோ இந்த கிரிப் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து இப்படி தான் எல்லாரும் அடிப்பீங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிரிப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வச்சுட்டு கரெக்டாக இங்கே ஆங்கிள் வச்சுட்டு நம்ம குறி பண்ணுவோம்ல, இதுக்கு மட்டும்தான் இந்த கிரிப்பு. இந்த கிரிப்பில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் அதில் இப்படி வச்சுட்டு அடிச்சிங்கன்னா இது சாதாரணமாக நீங்கள் அடிக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கிரிப். இது வந்து நீங்கள் இப்போ பிரேக் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு இந்த கிரிப்பை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இந்த கிரிப்பை வந்து சாதாரணமாக ப்ளே பண்ணுறதே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கிரிப். இதை நம்ம வந்து பிரேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நானும் முதல்ல இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என் கிரிப் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் இந்த கிரிப்லேருந்து நான் இந்த கிரிப் வரைக்கும் வந்தேன். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரிப்பில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரிப் வந்து நம்ம ஃபோர்ஸ் கிரிப். ஸோ வாங்க நம்மளோட அடுத்த கிரிப் என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செகண்டான கிரிப் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரிப் 1. ஸோ இது வந்து இது கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி அடிப்பாங்க. இந்த விரலை வந்து இப்படி வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து என்னோட நார்மல் 2 நார்மல் கிரிப் இருக்குது. இது என்னோட ஃபர்ஸ்ட் நார்மல் கிரிப். நானும் இப்படி தான் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். இந்த நார்மல் கிரிப் வந்து நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து எனக்கு டபுள் ஸ்ட்ரோக்காக வந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது சொல்லுங்கள எப்படி ஒரு மாதிரி தள்ளிக்கிட்டே வந்து போடுறது. ஸோ அதனால இது டபுள் ஸ்ட்ரோக்காக வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த கிரிப்பையும் மாற்றிட்டேன். இது நம்மளோட நார்மல் கிரிப்பு. இதே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து நம்ம கோட்டோட கிரிப்பு வந்து. ஸோ இந்த கிரிப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் நல்ல கிரிப்பு தான். அதிகமாக இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க. சும்மா நார்மலாக சும்மா ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு இந்த கிரிப்பு ஓகே தான். இந்த கிரிப்பு நல்லா தான் இருக்கும். ஸோ நார்மல் கிரிப் 1. ஸோ நம்மளோட தேர்டு கிரிப் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ என்னோட தேர்டு கிரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கிரிப் 2. ஸோ இது வந்து நம்ம நார்மல் கிரிப் ஏற்கனவே பார்த்தோம்ல போனதில், அதோட அடுத்த வெர்ஷன் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அதில் வந்து எப்படின்னா இது நார்மல் கிரிப் 1ல் வந்து நம்ம 3 ஃபிங்கர்ஸ்ட இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து ஹோல்டு பண்ணியிருந்தோம். இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு மட்டும்தான் ப்ளே பண்ணுவோம். இதுவும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நான் தேர்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து உனக்கு டபுள் ஸ்ட்ரோக் ஆகுது, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். ப்ளே பண்ணி பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி தான் யூஸ் பண்ணுவான். நான் பேர் சொல்ல மாட்டேன். சரி. ஸோ இதுவும் நல்ல கிரிப்பு தான். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரிப் வந்து நார்மல் கிரிப் வெர்ஷன் 2. என் பேர் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த கிரிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்மளோட ஃபோர்த் கிரிப்பு என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வந்து ஃபோர்த் கிரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்டு கிரிப். ஸோ இதையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிரிப் வந்து நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா இந்த போர்டு புதுசாக வாங்கும் போதே கற்றுக்கிட்டேன். இந்த போர்டு வந்து நம்ம ஏற்கனவே 1 இயருக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த போர்டை வாங்கும்போது தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். இதுவும் நல்ல கிரிப்னா நீங்கள் சென்டராக கரெக்டாக சென்டராக போனால் அந்த கிரிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ப்ளே பண்ணும். எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கிரிப்பு பேர் வந்து பேர்டு கிரிப். இது நல்லாவே மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். கரெக்டாக நீங்கள் எதனால் இதை பேர்டு கிரிப்புன்னு சொல்கிறேன்னா நீங்கள் இதை ஷேடோவில் வச்சு பாருங்கள். அது அப்படியே ஒரு பேர்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் பேர்டு கிரிப்புன்னு சொல்கிறேன். இது எப்படின்னா நம்ம இதை வந்து தம் ஃபிங்கரில் வச்சுட்டு அடுத்து நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் கரெக்டாகவும் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்.
ஸோ அதனால தான் நான் இந்த குரூப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த குரூப்பும் நல்ல ஒரு பெஸ்ட்டான குரூப்புன்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்மளோட 5th குரூப்புக்கு நம்ம போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5th பார்க்க போகிற குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைடு குரூப். ஸோ இந்த குரூப் வந்து எப்படின்னா, நம்ம இந்த ஃபிங்கர் வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு 3 ஃபிங்கர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுரும். ஸோ இதுதான் நம்மளோட வைடு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த குரூப்பும் சூப்பராக விளையாடும். நானும் இதை வச்சு நிறைய இடம் விளையாடிருக்கேன். இந்த குரூப் நான் யூஸ் பண்ண குரூப்பில் இதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பும் வைடாக இருந்தாலும் விளையாடுறதுக்கு நல்லா இது சூப்பராக இருக்கும். என்ன கொஞ்சம் இங்கே காயின் உங்களுக்கு இப்போ இடையில இருக்குது அப்படின்னா தான் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம வைடு குரூப் ரொம்ப நம்ம ஃபிங்கர்ஸ் பாருங்களேன் இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் வச்சுருப்போம். ஸோ இந்த குரூப் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் நல்ல குரூப்பு தான் இந்த குரூப் வந்து. ஸோ இந்த குரூப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதாக இருக்கும். ஸோ இந்த குரூப்புக்கு பேர் வந்து வைடு குரூப். நல்லா வைடாக இருக்கிறதுனால இதுக்கு நான் வைடு குரூப்புன்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ அந்த குரூப்பும் சூப்பரான குரூப் தான். இந்த குரூப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன கொஞ்சம் காயின் பக்கத்தில் இருந்தால் மட்டும் நம்ம போடுறது கஷ்டம். ஆனால் எனக்கு காயின் பாக்கெட் பண்ணுறதுலாம் சூப்பராக பாக்கெட் பண்ணுறது வந்து இந்த குரூப் வந்து. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட 6th குரூப்புக்கு போயிடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th பார்க்க போகிற குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே குரூப் தான், ஆனால் பேர் வந்து வைடு குரூப் V2. ஸோ இதில் என்னென்னா, இப்போ நம்ம அதே மாதிரி தான் வச்சுருக்கோம். என்ன நம்ம மிடில் ஃபிங்கரை மட்டும் கொஞ்சம் தூக்க போகிறோம். கொஞ்சம் இல்லை, நல்லாவே தூக்க போகிறோம். தூக்கி வந்து அடிக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த குரூப்புக்கு வந்து. ஸோ இந்த குரூப்பு அவ்வளோ இல்லை, அதே மாதிரி தான். அதே மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் இந்த மாதிரி காயின் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடிக்க முடியாது. இருந்தாலும் இந்த குரூப் வந்து நான் இந்த குரூப்பை வந்து எதுக்காக யூஸ் பண்ணேன்னா, எனக்கு இது இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப கை ஷிவரிங் ஆகிட்டே இருக்குது. எதுக்குன்னு தெரியல. இந்த குரூப் பண்ணும்போது அதிகமாக இப்படின்ட்டு நடுங்கும். அதனால் நான் வந்து ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் தூக்கிப்பேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஷிவரிங் கொஞ்சம் குறையும், ஹேண்டில் இருக்க ஷிவரிங் வந்து. ஸோ இந்த குரூப்பும் நல்ல குரூப்பு தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக எய்ம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், சென்டருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குரூப்பும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட 7th குரூப்புக்கு போயிடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7th பார்க்க போகிற குரூப் பேர் என்னென்னா சென்டர் குரூப். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க குரூப் இது வந்து எல்லாருமே வைப்பீங்களான்னு தெரியல. நான் இந்த 2 வரல வந்து ஹோல்டு பண்ணிட்டு இதை வந்து நான் இப்படி பிடிச்சிப்பேன். இந்த குரூப் வந்து நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேறு யாரையும் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த குரூப் வந்து கரெக்டாக சென்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக சென்டரில் போனால். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு விரல் இருக்கு, இடையில போகிறனால கரெக்டாக சென்டராக நம்ம அந்த ஃபிங்கர் வந்து கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைக்கரோட சென்டர் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக போய் அது வந்து பாக்கெட் பண்ணிடும். ஸோ அதனால இது பேர் நான் சென்டர் குரூப் அப்படின்னு வச்சுருந்தேன். இந்த குரூப்பு சூப்பரான குரூப் கைஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன உங்களுக்கு வைக்கிறதா கஷ்டம். இந்த குரூப்பை நான் எப்படி கற்றுக்கிச்சுன்னா, எங்களோட சாரோட நான் எங்கள் சார் கூட விளையாடுவேன். எங்கள் சார் வந்து இப்படி விளையாடுவாங்க, வச்சுக்கிட்டு இப்படி விளையாடுவாங்க. இவங்க மாதிரியே கிரிப் ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிரிப்பை கண்டுபிடிச்சேன். இது நல்ல சென்டருக்கு சூப்பராக யூஸ் ஆகும். மறக்காமல் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டர் கிரிப்புக்கு மஸ்ட்டு ட்ரை. செமையான கிரிப்புனா இந்த கிரிப் மட்டுமே. இது சூப்பரான கிரிப்பு, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டருக்குலாம் நீங்கள் கரெக்டாக இதை யூஸ் பண்ணலாம். இது சூப்பரான கிரிப், என்னோட கிரிப்பும் தான். ஸோ வாங்க நம்மளோட 8th லாஸ்ட் கிரிப்புக்கு போகலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் லாஸ்ட் 8th கிரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிப்பு. ஸோ இந்த கிரிப்பை வந்து நீங்கள் மேட்ச் பிளேயர்ஸ் விளையாடுறத பார்த்துருக்கீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கரை பிடிச்சிட்டு இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி நடிப்பாங்க. ஸோ அந்த கிரிப்பு தான் நானும் இந்த 8th கிரிப்புக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த கிரிப்பும் நல்லா தான் இருக்கும், சூப்பராகவே ப்ளே பண்ணும். நானும் என்னோட இப்படி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸுமே இப்படி தான் வச்சுட்டு இருக்கீங்க. இப்படி வச்சுட்டு இப்படின்னு தூக்கிப்பாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கரை வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன்னா இப்படின்னு தூக்கிட்டு இப்படின்னு அடிப்பாங்க. அது இது என்னடா இந்த கிரிப்பில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நானும் இந்த கிரிப்பை வச்சு ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கிரிப்பு சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் எதுக்கு இந்த கிரிப்பு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ நம்மளோட சென்டர் கிரிப் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த கிரிப்பில் வந்து அதிகமாக டபுள் ஸ்ட்ரோக் ஆகிட்டே இருக்குது. அதனாலதான் எனக்கு இந்த கிரிப் யூஸ் பண்ண முடியல. அதோட சென்டர் கிரிப்பு தான் எனக்கு சரியாக வருது. ஸோ அதனால சென்டர் கிரிப் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் டபுள் ஸ்ட்ரோக்கும் வரமாட்டேங்குது. அதனாலதான் நான்
அதனால தான் நான் இந்த சென்ட்ரு grip யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம இந்த இன்டர்நேஷனல் grip வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த grip யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். என்ன நமக்கு டபுள் ஸ்ட்ரோக் வருது, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணுறது எதாவது பிரச்சனை இருக்கா, ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அந்த grip மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட 8th gripயும் ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அவுட்ரோக்கு போயிடலாம். நம்ம கேரமில் வந்து 7 years ஓல்டு. ஸோ இப்போ வந்து நான் என்னோட எல்லா கிரிப்ஸையும் ஷோ பண்ணிட்டேன், என்னோட எல்லா விதமான கிரிப்ஸையும் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரிப்பில் வந்து உங்களுக்கு எதாவது பிடிக்கிற மாதிரி கிரிப் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது போகிற மாதிரி இருந்த கிரிப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச கிரிப்னா நமக்கு தெரியும், இந்த கிரிப் தான். ஸோ கரெக்டாக சென்டரில் போகும். ஸோ இதில் எல்லா கிரிப்பும் ஷோ பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஒரு கேரம் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதோட கேரமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அடுத்து இதை சூப்பரான ஒரு கேரம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.